ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்பு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டிப்புமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னடா ஹால் காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது நம்ம புதுசாக போன வீட்டோட ஹால் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஹாலில் ஒரு டிப்பு எடுத்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஹால் முன்னாடி காமிச்சிட்டேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் தூக்கி போடுற வாட்டர் பாட்டில் மூடிஸ் நிறைய எடுத்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த கத்தியில் அந்த வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக நேராக பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பின்பக்கமாக நான் இன்றைக்கி பெஃபி பாண்டு போட்டிருக்கேன். இந்த பொருளை அழகாக நம்ம செவுத்தில் ஒட்டிட்டு மிக்சி கிரைண்டரோட வயரை இதில் நம்ம ஃபிட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கீழெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வைக்கிற இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது கரெக்டாக ஒரு இடத்துல செட் ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. வீட்டில் நம்ம எப்படியும் வாரத்தில் ஒரு 10லேருந்து 15 முட்டையாவது யூஸ் பண்ணுவோம்ல. அப்படி வாங்கிட்டு வர்ற முட்டை பார்த்திங்க அப்படின்னா புது முட்டையா இல்லை பழைய முட்டையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தண்ணி முங்குற, அதாவது அந்த முட்டை போட்டுட்டோன்னா அது முங்குற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இந்த மாதிரி நீங்கள் முட்டையை சேர்க்கும் போது முட்டை எல்லாமே இந்த மாதிரி படுத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புது முட்டை அப்படின்னு அர்த்தம். ஸோ மேலே மிதந்துச்சு அப்படின்னா கெட்டு போன முட்டை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பழைய வளையல்லாம் இருக்கும் இல்லையா? ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா கலர் மங்கி போயிடும். ஸோ யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ இது பழைய வளையல் கிடையாது, புது வளையல் தான். ஸோ இந்த வளையல் வச்சு நான் இந்த மாதிரி நம்ம ஹாலில் இருக்கிற ஸ்க்ரீன், அதாவது வாசலில் ஜன்னலுக்கெலாம் ஸ்க்ரீன் போட்டிருப்போம்ல, அந்த ஸ்க்ரீனுக்கு இந்த வளையல் யூஸ் பண்ணி எப்படி அழகாக அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த டிப்பு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி தான் அது போடுறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வளையல் மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஹால் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் புதுசாக போன வீட்டோட ஹால் இது தான். இப்படி தான் இருக்கும் முன்னாடி என்ட்ரன்ஸு. ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக 2 பக்கமுமே இந்த மாதிரி ஃபுல்லாக கண்ணாடி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் வியூக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், வளையல் போட்டதுக்கு பிறகு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வளையல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜன்னல், அதுக்கப்புறம் வாசலில் போட்டிருக்க ஸ்க்ரீனுக்கெல்லாம் அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ இது நல்லா இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தாலும் சரி, காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவை பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சமையல் வேலை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் தண்ணியில் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி உரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காகவே உரிச்சு முடிச்சிடலாம். சும்மா நம்ம ஒரு சீரியல் பார்க்குற டைம் இல்லைன்னா ஒரு படம் பார்க்குற டைமில் நம்ம இந்த மாதிரி வேலைகளை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வீக் ஃபுல்லாகவே டென்ஷன் இல்லாமல் நம்மளோட சமையல் வேலை சூப்பராக போகும். ஸோ பாருங்கள், நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காகவும் அதே சமயத்தில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம டிவி பார்க்குற டைமில் நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சிடலாம். நமக்கு வேலை செய்கிற கஷ்டமே தெரியவே தெரியாது. ஸோ அதே மாதிரி சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஸோ சட்னிக்கு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு இந்த மாதிரிலாம் வைக்கிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உரிச்சு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கெட்டும் போகாது. இதுக்கு மேலே அழகாக ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் மூடி வச்சுட்டு பாட்டில் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி இஞ்சி கூட நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் ரொம்பவே சேவ் ஆகும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கார குழம்பெல்லாம் நம்ம வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உப்பு, காரம், புளி எல்லாமே கொஞ்சம் அதிகமான மாதிரி ஆகிடும். வாயிலே வைக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம கவலையப்பட வேண்டாம். இதில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வெள்ளைக்கட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வெள்ளைத்துண்டு சேர்க்கறதுனால அதோட உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக மேனேஜ் பண்ணிடும். ஸோ குழம்பு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். எதுவுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியவே தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே சமயத்தில் நல்லெண்ணெய் கூட சேர்ப்பாங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா கூட உங்களுக்கு வந்து அந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி சுட சுட நம்ம சாதம் வடிச்சிட்டு அதை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சுட்டோம் அப்படின்னாலும், அப்படி இல்லைன்னா சாதம் வடிக்கிற பாத்திரத்தோடு அப்படியே நம்ம வச்சோம் அப்படின்னாலும், மேலே நம்ம வந்து மூடி போட்டிருக்கிறதுனால அது என்னாகும் அப்படின்னா, அந்த மேலே மூடி வந்து அதாவது சூடாக இருக்கிற சாதத்துக்கு சொல்கிறேன், ஃபுல்லாகவே வந்து உள்பக்கமாக தண்ணி சேர ஆரம்பிச்சிடும். அந்த பிளேட் வந்து நம்ம எடுக்கும்போது அந்த தண்ணி வந்து நிறைய உள்ளே கொட்ட ஆரம்பிச்சிடும் சாதத்தில். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துக்கோங்க. சுத்தமான காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த சூடான சாப்பாட்டுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மூடியிலேருந்து தண்ணி விழுந்துச்சுன்னா கூட அது வந்து அந்த துணி அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ சாப்பாட்டில் வந்து அந்த தண்ணி இறங்கவே இறங்காது. ஸோ சாதம் வந்து எப்பவும் போல் உங்களுக்கு உதிரி உதிரியாக நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தென்னந்தொடப்பை வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த தொடப்பத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 1 வருஷம் ஆனாலும் ஒரு குச்சி கூட கொட்டாமல் இருக்கிறதுக்காக சூப்பரான ஒரு கைப்பிடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பழைய பிளாஸ்டிக் பாட்டில் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு அதோட பின் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி கொடுத்துருங்க. நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ஷார்ப்பான கத்தியாக இருந்தது அப்படின்னா அப்படியே கட் பண்ணிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் அடுப்பில் காட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணியிருக்கிற மாதிரி அதை சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து கைப்பிடி வந்து போடும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு குச்சி கூட வந்து அதிலேருந்து வெளியே வராது. பாருங்கள், நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரிச்சுட்டு அதை வந்து உள்ளே போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பக்கமாக போட ஆரம்பித்து ஃபுல்லாக சுற்றி வந்து போட்டுகிட்டே வந்துடுங்க. ஒரு குச்சி கூட போகிற அளவுக்கு, அதாவது ஒரு குச்சி கூட கீழே விழுற அளவுக்கு கேப் வந்து இருக்கக்கூடாது. நல்ல ஸ்ட்ராங்காக வந்து டைட்டாக எந்த அளவுக்கு உங்களால் போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம போட்டுட்டோம். சூப்பராக வந்து இந்த கைப்பிடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த பாட்டிலை வந்து இந்த மாதிரி டக்கு டக்குன்னு வந்து காட்டி எடுங்க. ரொம்ப பக்கமாக பிடிச்சிடாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி காட்டும்போது லேசாக அந்த பாட்டில் வந்து மெல்ட் ஆகும். அந்த டைமில் ஒரு துணி வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து நல்ல ஒரு ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். திரும்ப வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பக்கமாக பிடிச்சிங்க அப்படின்னா பாட்டில் வந்து உருகிடும். நம்ம பண்ணதே வேஸ்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக அந்த பாட்டில் வந்து ஷேப் மாறி நல்லா அழகாக வந்து ஒரு கைப்பிடி ரெடி ஆகிடுச்சு. பெருக்கும் போதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து தென்னந்தொடப்பத்தில் பெருக்கும்போது கையிலையும் வந்து குத்தாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோட நான் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.